ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே ஒரு ஓசிகளை போட்டுட்டேன். டீமனோட என்ன கதறிக்கிட்டு இருக்காங்க. சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலான்னு பார்த்தா, நம்ம டீமோட்டை யாரா கையை வச்சது அப்படின்னு போட்டால் கிருட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. நானும் க்ளோவெல்லாம் போட்டுருவாங்கம்மா ஒடியாந்துட்டு பின்னாடியே இங்கே ஒளிஞ்சிருந்தேன். சூனா போனா எட்டி பார்க்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரைட்ரா எட்டி பார்க்கல, வந்துடுவானா வரமாட்டானான்னு நினச்சேன். ஓடுறான் அப்படின்றேன். ஏன் எதுக்குடா ஓடணும் அப்படின்னு பார்த்தா மேலே 3 பேருமே செத்துட்டாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சரி நான் கார் எடுத்துகிட்டே ஓடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரீவே ஆன பின்னாடி மறுபடியும் வந்துட்டேன். இங்கிட்டு பார்த்தா அவங்கள்ட்ட கில் எடுத்துட்டேன். இவனை கில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சிவனேன்னு போயிட்டுருக்கோன்னு பிடிச்சி அடிச்சு விட்டேன் நானும். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்கே ஒருத்தன் இந்திக்காரனா தமிழ்நாங்களான்னு தெரில, அவனா நான் கட்டாகிட்டு இருக்கான். சரி ரைட்டு, என்னை அடித்த ஸ்குவாடை நான் கண்டிப்பாக அடித்தேன் ஆவேன்னு சொல்லிட்டு நானும் வெறி கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவருக்கு டேமேஜ்லாம் கொடுத்துனே ரைட்டா இவங்களை அடித்தே ஆகணும்டா. நான் இங்கே வெறியோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னமா சொல்கிறது, எங்கள் ஸ்குவாடை பற்றி தெரியாமல் இருக்கீங்க. போடு மறுபடியும் ஒரு 2 அடித்தா டீம் வைப்புன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடிப்போம், போடு அடிச்சு. உன்ன மாதிரி அங்கங்கே அடமொழி வச்சு வாழ்கிற வழி இல்லை. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை அடமொழியோட வாழ்கிற குடும்பம்டா. ஓகே ரைட்டு, நாளைக்கு பார்க்கலாமா?